வாமா, என்ன வேணும்? அக்கா இந்த சின்ன சின்ன டப்பால கலர் கலரா இருக்குமே அந்த கலர் டப்பா தான்க்கா. இதுவாமா கேக்குற? ஆமாக்கா இதா எவ்வளவு இது? ஆள் புதுசா இருக்கு, பாக்க இன்னசென்ட்டாவும் இருக்கு. 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லுவோம். இது 30 ரூபாமா? நேற்று தான் 20 ரூபாய்க்கு வாங்கணும், நீ 30 ரூபான்னு சொல்றாங்க. நம்மள ஏமாத்துறாங்களோ? சரி ஏமாறுவோம். அக்கா அதை கொடுங்கக்கா. இன்னைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா லாபம் தான். அக்கா இதுல 40 ரூபான்னு போட்டிருக்கு, நீங்க என்ன 30 ரூபான்றீங்க? இங்க 40 ரூபா போட்டுக்கா, அங்க கொடு. சீரியல் நம்பரை போய் ரேட்டுன்னு நினைச்சுக்கிட்டா இதையே ஃபாலோ பண்ணுவோம். ஆமாமா, 40 ரூபா தான், நான் அதை கவனிக்கல. வேற என்னமா வேணும்? கிரையான்ஸும் ஒரு ஸ்கெட்ச் பாக்கெட் கொடுத்துருங்கக்கா. இந்தாமா, ஒரு கிரையான்ஸும் ஒரு ஸ்கெட்ச் பாக்கெட்டும். என்னக்கா கிரையான்ஸ் 50 ரூபா, ஸ்கெட்ச் 60 ரூபாயா? கிரையான்ஸ் 10 ரூபா, ஸ்கெட்ச் 15 ரூபா தானே. இவன் என்ன இவ்வளோ ரேட் சொல்றான்? எங்க குடுமா பாப்போம். இதுலயும் சீரியல் நம்பர் போட்டுக்கா, இதை ஏன் மெயின்டைன் பண்ணுவோம். ஆமாமா, கிரையான்ஸ் 50 ரூபா, ஸ்கெட்ச் 60 ரூபா. அப்புறம் பெரிய பாக்கெட் கலர் பென்சில் தாங்கக்கா. இந்தாமா. எவ்வளோக்கா இது? பின்னாடி ரேட் போட்டிருக்குமா? ஓ 330 ரூபாயா? ஆமாமா. எல்லா சேர்த்து எவ்வளோக்கா ஆச்சு? ஒரு சீட்ல குறிச்சு கொடுத்துருங்க. இந்தாமா, 480 ரூபா கொடுமா. இதாங்க. என்னம்மா வெறும் 20 ரூபா கொடுக்குற? 20 ரூபா கொடுத்துருக்கேன், 500 ரூபா கொடுத்துருக்கேக்கா. நல்லா பாருங்க. 20க்கும் 500க்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்ன விளையாடுறியா? என்னம்மா சின்ன பொண்ணை சத்தம் போட்டிருக்கீங்க? பாருங்க அங்கிள், எல்லா பொருளுக்கும் ரேட் அதிகமா போட்டு 480 ரூபா பில் போட்டிருக்காங்க. 500 ரூபா கொடுத்தேன், மீதி 20 ரூபா தான் கொடுக்குறாங்க. நீங்களே செக் பண்ணுங்க. ரேட்லாம் பல மடங்கு போட்டிருக்கு. ஏமா 165 ரூபா தான் வருது, நீங்க 480 ரூபா போட்டிருக்கீங்க. ஒழுங்கா அந்த பொண்ணுக்கு 330 பேலன்ஸ் கொடுங்க. 335 ரூபா தரணுமா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா?